ஹாய். உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு சூப்பர் பவர் உங்ககிட்டயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் வேற எங்கேயும் இல்ல. நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வெறும் 15 நிமிஷத்துல தான் அந்த சக்தி அடங்கி இருக்கு. அந்த நேரத்த ஒரு மேஜிக் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம மனசை எப்படி ரீப்ரோகிராம் பண்றதுன்னு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். தூங்க போறதுக்கு முன்னாடி வெறும் 15 நிமிஷம். இது எப்படிங்க வாழ்க்கைய மாத்தணும்னு நீங்க யோசிக்கலாம், இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல குறிப்பா நம்ம தூங்க போற அந்த அமைதியான நேரத்துல ஒரு மிகப்பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. அந்த சக்தியோட சாவியை எப்படி தொறக்கிறதுன்னு தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். முதல்ல இந்த நேரம் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு புரிஞ்சுப்போம். இத வெறும் நிமிஷங்கள்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம மனசோட பொன்னான நிமிடங்கள். ஏன்னா இந்த நேரத்துல தான் நம்ம மனசோட ஆழமான பகுதியான ஆழ் மனசுகிட்ட டைரக்டா பேச நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைக்குது. இந்த ஆழ் மனசுனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது நம்மளோட ஆட்டோ பைலட் மாதிரி. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம நம்ம பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், ஏன் நம்ம இதய துடிப்பு மாதிரி விஷயங்களை கூட அதுதான் பாத்துக்குது. இந்த டெக்னிக்கோட முக்கியமான வேலையே இந்த ஆட்டோ பைலட் சிஸ்டத்தோட ப்ரோக்ராம நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுதுறது தான். ஆமாங்க, அந்த மேஜிக் நம்பர் 15 தான். நீங்க தூக்கத்துல நுழையிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 15 நிமிஷம் தான் அந்த பொன்னான நிமிடங்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நேரத்துல நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம்மளோட லாஜிக்கல் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமா டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஆழ்மனசோட கதவு அகலமா திறந்திருக்கும். அப்போ விதைக்கிற எந்த எண்ணமும் ஆழமா பதியும். சரி, இந்த டெக்னிக் ஏன் இவ்வளவு சூப்பரா வேலை செய்யுதுன்னு நீங்க யோசிக்கலாம். இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான சயின்ஸ் இருக்கு. நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். பகல் நேரத்துல நம்ம முழிச்சிருக்கும்போது, வேலை செய்யும்போது, யோசிக்கும்போது எல்லாம் நம்ம மூளை பீட்டா வேவ்ஸ்ல இருக்கும். ரொம்ப ஆக்டிவா ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆழ்மனசோட கதவு கிட்டத்தட்ட பூட்டி தான் இருக்கும். அதனால எதையும் அவ்வளவு சுலபமா உள்ள அனுப்ப முடியாது. ஆனா நீங்க மெதுவா தூக்கத்துக்கு போகும்போது ஒரு மேஜிக் நடக்கும். உங்க பிரெயின் தீட்டா வேவ்ஸ்க்கு மாறும். இது ஒரு மாதிரி கனவு காண்ற ஸ்டேஜ். ரொம்ப ரிலாக்ஸ்டா கிரியேட்டிவா இருக்கும். இதுதான் நம்ம ஆழ் மனசுக்கு போற ரகசிய வழி. அந்த வழி அப்போதான் திறக்கும். நம்ம நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டா மூளை டெல்டா வேவ்ஸ்க்கு போயிடும். ஆனா நம்மளோட டார்கெட் அது இல்ல. அந்த தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவுல இருக்கிற தீட்டா ஸ்டேஜ் தான். அந்த நேரத்துல தான் நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் குறுக்க வராம நம்ம ஆழ்மனசுக்கு டைரக்டா பாசிட்டிவ் மெசேஜ் அனுப்ப முடியும். இந்த நைட் ரொட்டீன் அதுக்கு தான் நமக்கு உதவுது. சரி, இப்போ பிராக்டிக்கலா என்ன செய்யணும்னு பார்ப்போம். முதல் ஸ்டெப் பாக்ஸ் பிரீத்திங், அதாவது சதுர சுவாசம். நாள் முழுக்க ஓடிட்டே இருந்த நம்ம மனசை அமைதிப்படுத்தி அடுத்த ஸ்டேஜுக்கு ரெடி பண்றதுக்காக தான் இந்த ஸ்டெப். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வேணும்னா ஏன் கூட சேர்ந்து செய்யுங்க. 4 செகண்ட் மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. இப்போ 4 செகண்ட் அதை உள்ளேயே பிடிச்சு வைங்க. அடுத்து 4 செகண்ட் மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. கடைசியா 4 செகண்ட் மூச்சை வெளியே விட்ட நிலையிலேயே அப்படியே இருங்க. இதை ஒரு சில தடவை ரிப்பீட் பண்ணுங்க. சோ இந்த சிம்பிள் மூச்சு பயிற்சி என்ன பண்ணுது? இது உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உங்க மனசுல ஓடுற அந்த சத்தத்தையெல்லாம் குறைக்குது. இதனால நீங்க ஒரு டீப் ரிலாக்ஸ்டான ஸ்டேஜுக்கு போவீங்க. இதுதான் உங்க ஆழ் மனசோட கதவை திறக்கிறதுக்கான முதல் சாவி. இப்போ இந்த டெக்னிக்கோட முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான பகுதிக்கு வந்திருக்கோம். இது ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக். பேரு 2 ஸ்கிரீன்ஸ். யோசிச்சு பாருங்க, உங்க மனசுல 2 டிவி ஸ்கிரீன் இருக்கு. அதோட ரிமோட் உங்க கையில இருக்கு. நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண இதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா இருக்க முடியுமா இல்லையா? இப்போ அந்த ரிமோட்டை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாப்போம். ஒரு ஸ்கிரீன்ல இன்னைக்கு நடந்த எல்லா நெகட்டிவ் விஷயங்களையும் போடுங்க. எல்லா கவலை, பயம், தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும். இப்போ அந்த ஸ்கிரீனை பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்துங்க. சவுண்டை கம்மி பண்ணுங்க. இப்போ அது அப்படியே சின்னதாகி தூரமா போய் மறைஞ்சிடுற மாதிரி பாருங்க. அடுத்து உங்க கவனத்தை 2வது ஸ்கிரீனுக்கு கொண்டு வாங்க. இங்கதான் உங்க கனவுகள், உங்க லட்சியங்கள்லாம் இருக்கு. இதை நல்லா பிரைட்டா, கலர்ஃபுல்லா பாருங்க. சவுண்டு கூட்டுங்க. அந்த ஸ்கிரீன் பெருசாக பெருசாக அந்த சந்தோஷத்தை மனசார ஃபீல் பண்ணுங்க. நீங்க இதை தொடர்ந்து செய்யும்போது என்ன நடக்குது தெரியுமா? நீங்க உங்க ஆழ் மனசோட ப்ரோக்ராமிங்கையே மாத்தி எழுதுறீங்க. பழைய தேவையில்லாத கோட்ஸை டெலீட் பண்ணிட்டு புதுசா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எழுதுறீங்க. இதனால என்னென்ன நல்லது நடக்கும்? உங்க மனசுல ஓடிட்டே இருக்கிற அந்த நெகட்டிவ் வாய்ஸ் அமைதியாகிடும். தெரியாமலே ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல வாழ்ந்துட்டு இருப்போம்ல, அதிலிருந்து வெளியே வரலாம். என்னால முடியாது, நான் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் நினைக்கிறீங்களா? அந்த நம்பிக்கைகளை மாத்தி எழுதலாம். அசைக்கவே முடியாத ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கலாம். முக்கியமா நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கைய உங்க ஆழ் மனசுல ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி பதிய வைக்கலாம். மொத்தத்துல இதோட மெசேஜ் ரொம்ப சிம்பிள். உங்க மனசோட சாஃப்ட்வேரை உருவாக்குற புரோகிராமர் நீங்க தான். உங்க வாழ்க்கைய நீங்க விரும்புற மாதிரி டிசைன் பண்ற சக்தி உங்க கையில தான் இருக்கு. சோ உங்களுக்கான அந்த பொன்னான 15 நிமிஷம் இன்னைக்கு ராத்திரி ஆரம்பிக்குது. இந்த பவரை யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்காக என்ன ஒரு அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்க போறீங்க. முடிவு உங்க கையில.